பட்டினி போட்டால் படிந்து விடுவோம் என்று நினைத்து இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் சொல்ற வாதத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கல்வியும் மருத்துவமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தார்மீகமான அடிப்படையான ஒரு சேவை அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் தங்குதடையின்றி அது எல்லாமே கிடைக்குது. பெண் கல்வியிலேருந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சியிலேருந்து எல்லாமே சீராக போயிட்டு இருக்கு. இந்திய அளவில் கூட பேசப்படாத குஜராத் மாடலை ரொம்ப பெருசா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமா செலவு பண்ணி மட்டுமே வெளியில கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தான் சக்சஸ்ஃபுல் மாடல் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உலகமே போற்றக்கூடிய டிராவிடியன் மாடல் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் பெண்கள் வளர்ச்சியிலையும் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். மொழியை கத்துக்கிட்டே உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு மும்மொழி அப்படின்றதா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாவே இருக்கு. ஸோ ஹிந்தி திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர்த்து என்னைக்குமே ஹிந்தின்ற மொழிக்கு அகேன்ஸ்டா தமிழர்களும் தமிழ்நாடும் கிடையாது. அந்த வகையில நமக்கு விடுவிக்க வேண்டிய 2200 கோடியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில விடுறாரு. ஸோ ஒரு துறை சார்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு அமைச்சர் ஒன்றியத்துக்கிட்டையும் கேட்டுட்டாரு. நம்ம எம்பிஸும் ஒன்றியத்துக்கிட்ட டைரக்டா கேட்டுட்டு இருக்கோம். பிரதமர் கிட்ட, நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட, யாரெல்லாம் கண்ணில் படுறோமோ எல்லார்ட்டையும் இந்த 2200 கோடி கொடுங்க, எங்க குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுங்க கேட்கிறோம்.